Hello friends, welcome back to your channel Classlick. This is cooperative exam preparation video. So, இன்னைக்கு previous year ஓட cooperative credit and management question paper தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம Telegramல cooperative exam preparationக்காக ஒரு group create பண்ணிருக்கோம். அந்த குரூப்போட லிங்க் கீழ description boxல தரேன். join பண்ணிக்கோங்க. Okay friends, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது day 22 cooperative credit and banking part 3 question number 31 to 40. Okay. Question number 31. Surplus fund in banking institute will occur when? அதாவது எப்பொழுது வங்கியில் அதிகமான நிதி அதாவது surplus fund இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா outstanding loan amount is larger than the outstanding deposits. Second option B வந்து outstanding deposits are larger than the outstanding loan amount. Option C, outstanding loan amount is larger than its overdue. Option D, none of this. ஸோ ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், டெபாசிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆப்ஷன் பி வந்து டெபாசிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், லோன் அமௌண்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆப்ஷன் சி வந்து டியூவை விட லோன் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் வந்து எப்போ சொல்லுவோம் அப்படின்னா லோன் அமௌண்ட்டை விட டெபாசிட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, அவுட்ஸ்டாண்டிங் டெபாசிட்ஸ் ஆர் லார்ஜர் தென் தி அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 32. ஹை yielding loaners அதாவது அதிக வருவாய் உள்ள கடன் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதிக வருவாய் உள்ள கடனை என்ன சொல்லுவோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் தான் வந்து ரொம்ப ஹை yielding-ஆக இருக்கும். ஓகேவா? இப்போ பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்றது இந்த மிஷின்ஸு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பெர்ஃபார்மிங் அசெட்ஸு. நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ்னால் நம்மளோட லோன்ஸு இதெல்லாம் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிக்ஸட் அசெட்ஸ்னால் வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் ஃபிக்ஸட் அசெட்ஸு. ஸோ இதில் ஹை yielding-க்கு எது வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா performing assets தான் வந்து high yielding loans வந்து கொடுக்கும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33. கரண்ட் அக்கௌண்ட் ஷல் நாட் பி ஓப்பன் இன் த நேம்ஸ் ஆஃப் அதாவது டேஷ் பெயரில் நடப்பு கணக்கு தொடங்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது இந்த பிஸ்னஸ்க்காக ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டுன்னு அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்போ வேணும்னாலும் லிமிட் இல்லாமல் நம்ம வந்து அதாவது ப்ரியராக வந்து நோட்டீஸ் கொடுக்காம நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம டிமாண்ட் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது யாருக்கு கிடையாது ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லிட்ரேட் பர்சன் அதாவது படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34. எலெக்ஷன் டு த பிரசிடென்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இஸ் கண்டக்டட் பை அதாவது கூட்டுறவு சங்க தலைவர் தேர்தல் டேஷ் மூலம் நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ஸ் யார் மூலியமாக நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டேட் கோஆபரேட்டிவ் எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து அதை நடத்துவாங்க. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35. CPU இஸ் அப்ரிவேட்டட் டேர்ம் ஆஃப் அதாவது CPU என்பது விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. CPU அப்படின்னாலே சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான். ஓகேவா? ஃபைன். Next question number 36. Difference between assets and liabilities in balance sheet is called அதாவது ஆஸ்தி பொறுப்பு பட்டியலில் ஆஸ்திக்கும் பொறுப்புகளுக்குமான வித்தியாசம் டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி சொல்லுவோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ரெவன்யூ வருது அப்படின்னா அந்த ரெவன்யூவில் நம்ம அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணால் அதுக்கு பேர் கிராஸ் ப்ராஃபிட். இதே அந்த ரெவன்யூவில் எல்லா எக்ஸ்பென்சஸும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு டேக்ஸு இப்படி எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா அதுக்கு பேர் வந்து நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ். ஸோ வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டியை வந்து நம்ம நெட் ப்ராஃபிட் இல்லைன்னா நெட் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 37. டிப்ரிசியேஷன் இஸ் அதாவது தேய்மானம் என்பது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ தேய்மானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து statutory reserves, option B வந்து charged provision, option C contingent expenditure, option D none of this. ஸோ இதில் charged provision அதாவது ஏற்படுத்தப்பட்ட ஒதுக்கீடு தான் வந்து நம்ம டிப்ரிசியேஷன் அப்படின்னுவோம். அதாவது ஒரு மிஷின் வந்து வேலை செய்ய அது தேஞ்சு போயிட்டே தான் இருக்கும், நம்மளாக தான் ஏற்படுத்திக்கிறோம் அதை. ஸோ அதனால டிப்ரிசியேஷன் இஸ் சார்ஜ்டு ப்ரொவிஷன். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 38. டேஷ் இஸ் த காம்பனண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அதாவது கூட்டுறவு சங்கங்களின் நடைமுறை மூலதனத்தில் டேஷ் உள்ளடங்கிய பகுதியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஷேர், ஆப்ஷன் பி ஃபர்னிச்சர், ஆப்ஷன் சி டிப்ரிசியேஷன் ரிசர்வ், ஆப்ஷன் டி இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ். ஸோ இதில் ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கூட்டுறவு சங்கங்களின் நடைமுறை மூலதனத்தில் டேஷ் ஒரு உள்ளடங்கிய பகுதியாகும் அப்படின்னு கேட்குறாங்க.
இதுக்கு ஆன்சர் வந்து ஷேரு தான். பிகாஸ் ஃபர்னிச்சர் வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டலே கிடையாது. அண்ட் டிப்ரிசியேஷன் ரிசர்வ்ஸ் வந்து தேய்மானம் ஆகுது. அது வந்து ஒர்க்கிங்கோட கேபிட்டல் ஆக முடியாது. லாஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ்ன்றது ஒரு ரிசீவபிள் தான். அதாவது நம்ம ஒரு டெபாசிட் பண்ணதுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அது வந்து ஒரு ரிசீவபிள் சைட் மட்டும்தான். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது கரண்ட் அசட்ஸும் இருக்கும், கரண்ட் லயபிலிட்டிஸும் இருக்கும். அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல்னும். ஸோ ஷேர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 39. ட்ரைனிங் மீன்ஸ், அதாவது பயிற்சி என்பது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நாலேஜ், ஆப்ஷன் பி வந்து ஆட்டிடியூட், ஆப்ஷன் சி ஸ்கில்ஸ், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். ஸோ ட்ரைனிங்ன்றது நாலேஜ், ஆட்டிடியூட், ஸ்கில்ஸ் மூணும் சேர்ந்தது தான் ட்ரைனிங். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 40. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் இந்த இயர். அதாவது மாற்றுமுறை ஆவண சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய கொஷின். இதில் என்ன கேட்குறாங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா March 1, 1882. ஆனால் எப்போ அது எனாக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1881. ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அது நடைமுறைக்கு வந்தது வந்து 1882. ஓகேவா? ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கான 10 கொஷின்ஸ் நம்ம படிச்சிட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. கோஆப்ரேட்டிவ் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.